தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சிஎம்டிஏ முன்னாள் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதில் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். சென்னை கோயம்பேட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக லலிதாம்பாள் மற்றும் அவருடைய சகோதரர் விஸ்வநாதருக்கு சொந்தமான 17 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கடந்த 1983ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படாததால் பயன்படுத்தப்படாமல் உள்ள தங்களுடைய நிலத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று கடந்த 2003ஆம் ஆண்டு 2 பேருமே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களுடைய அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 10.5 சென்ட் நிலத்தை திருப்பிக் கொடுத்த நிலையில் 6.5 சென்ட் நிலத்தை சாலை விரிவாக்கத்திற்காக தேவை என்று தெரிவித்து வீட்டு வசதி வாரியம் தன்னுடைய தன்வசம் வைத்துக் கொண்டது. இந்த நிலமும் உரிய காலத்திற்கு மீண்டும் பயன்படுத்தப்படாததால் அதை திரும்ப வழங்க வேண்டும் என்றுதான் மீண்டும் இருவருமே மனு அளித்தார்கள். அந்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தை இருவரும் அணுகினார்கள். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் அழைத்து விசாரித்து 2 மாதங்களில் சட்டப்படி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சிஎம்டிஏவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த ஒரு உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றுதான் தற்போது சிஎம்டிஏ உடைய அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வேலுமுருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மனுதாரர்களை அழைத்து விசாரணை நடத்தி பிப்ரவரி 28ஆம் தேதி விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று உறுப்பினர் செயல் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதி குறித்த காலத்திற்குள்ளாக இந்த உத்தரவை அமல்படுத்தாது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று தெரிவித்து அந்த சிஎம்டிஏ உடைய அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு தற்போது 1 மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட இந்த 2 பேருக்கும் மனுதாரர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த தொகை அன்சுல் மிஸ்ரா ஊதியத்தில் பிடித்தம் செய்து வழங்க வேண்டும் என்றும் 3 வாரங்களில் இழப்பீட்டு தொகை வழங்காவிட்டால் மேலும் 10 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இந்த தண்டனையை தற்போது நிறுத்தி வைத்த நீதிபதி குறித்த காலத்திற்குள் மேல்முறையீடு செய்யாவிட்டால் அன்சுல் மிஸ்ரா தண்டனை அனுபவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.